ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நான் ஷஃபில் முன்னாடி பண்ணிட்டப்போ ஓப்பனில் தான் வந்துச்சு கார்டெலாம், அதனால் ஓப்பன்லேயே காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா பைல் 1. எனக்கு தெரிஞ்சு இது லேடிஸ் சிங்கிளாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக இது பொருந்தலாம். ஓகேங்களா. பைல் 2 பார்த்திங்கன்னா இது மென்னுக்காக. ஓகேங்களா, பொருந்தலாம். பைல் 2. பைல் 3யும் பார்த்திங்கன்னா மென்னுக்காக. ஓகேங்களா. பைல் 4 பார்த்திங்கன்னா ஃபேமிலி, குடும்பத்தில் மேரேஜ் பர்சன்ஸ் இருக்கீங்களா, அவங்க பார்க்கலாம். ஓகேவா. எது இந்த 4 பையில் வந்து எது உங்களுக்கு பொருந்ததோ எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. பைல் 1 பார்த்திங்கன்னா வந்து சிங்கிளாக இருக்காங்க இல்லையா, மேரேஜ் ஆகிட்டு டிவோர்ஸ் ஆன பர்சன்ஸ், அப்படி இல்லை அப்படின்னா சிங்கிளாக கல்யாணம் ஆகாத பர்சன்ஸ் இருக்கீங்க இல்லையா, அவங்கள பற்றி குறிக்குது. ஓகேவா. காசு இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் இருந்தாலும் பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து கல்யாணம் ஆகிட்டு தூரமாக இருப்பாங்க இல்லையா, மேரேஜ் பர்சன்ஸ், அவங்களுக்கு குறிக்குது. ஓகேங்களா. அவங்கள பற்றியும் குறிக்குது இது. சரிங்களா. பைல் 1 பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகிட்டு தூரமாக இருக்காங்க இல்லையா, வெளிநாட்டில் இருக்காங்க இல்லையா, ஒய்ஃப் வந்து தமிழ்நாட்டில் இருந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா அதர் கண்ட்ரியில் இருப்பாங்க. அந்த இதுக்கான இது குறிக்குது. ஓகேங்களா. இப்போ ஹஸ்பண்டை விட்டுட்டு இருக்கிறதுனால வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இதுக்கான பைல் 1. ஓகேங்களா. குவீன் ஆஃப் பென்டக்கிள், இது வந்து மகர ராசியை பற்றி குறிக்கும். ஓகேங்களா. மகர ராசி. பைல் 2 பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா 9 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி. ஓகேங்களா. 9 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி எதை பற்றி குறிக்கும் அப்படின்னா வந்து எதுவும் வந்து அதே மாதிரி தான், வெளிநாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா ஹஸ்பண்ட்ஸ் ரொம்ப வந்து கஷ்டப்படுவாங்க. ஏன்னா வந்து ஒய்ஃப் கூட வந்துட்டு இப்போது இல்லாமல் இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதை பற்றி குறிக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி வந்து எதனா வந்து தப்பு பண்ணியிருந்தா அவங்க வந்து தப்பு பண்ணிட்டோமே அப்படின்றது கில்ட்டி ஃபீலில் வந்து ஃபீல் பண்ணிட்டு தூங்க மாட்டேன்றாங்க, சரி தூங்கிறது கிடையாது, அதை பற்றி தான் இது வந்து குறிக்குது. ஓகேங்களா. பைல் 2 ஏதோ ஒரு தப்பு பண்ணல வந்து அது நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க, அதை பற்றி தான் புரியுது. சரிங்களா. பைல் 2 பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க, கஷ்டத்தில் இருக்காங்கிறது தான் பைல் 2க்கான கார்டு. அது வந்து பைல் 3 பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா 9 அண்டு 10 அப்படியே வருது. ஓகேங்களா. அப்படியே தொடர்ந்து வருது. ஸோ இதில் பார்க்குறவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா பைல் 2 பைல் 3யும் பார்க்கலாம். ஓகேங்களா. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க. ஸோ வந்து இந்த கஷ்டத்துலேருந்து தான் வெளியே வந்துட்டு நீங்கள் ஹீல் ஆகிட்டு சந்தோஷமாக இருங்க அப்படின்னு தான் வந்து பைல் 3க்கான கார்டு. பைல் 2 பைல் 3 சிமிலர் தான், ஏன்னா 9 அண்ட் 10 ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டம்லாம் இன்றைக்கி ஆன கஷ்டம்தான் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து எல்லாத்தையும் கடந்து வந்துட்டிங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். ஓகேங்களா. அதை பற்றி தான் இது பிடிக்குது. பைல் 3. பைல் 4 பார்த்திங்கன்னா வந்து அதே தான், 6 ஆஃப் சோர்ட்ஸ். ஓகேங்களா. 6 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி. ஓகேங்களா. இப்போ வந்து குடும்பத்தில் எதனா பிரச்சனை போகலாம், இல்லை வந்து கடல் கடந்து வந்து ஃபேமிலியோடு போகிற பர்சன்ஸ்லாம் இருப்பீங்க இல்லையா, இங்கே தமிழ்நாட்டிலேருந்து அதர் கண்ட்ரிக்கு போகிறாங்க இல்லையா, அதை பற்றி குறிக்கிறது. ஓகேங்களா. ஏன்னா கடல் இருக்குது, எல்லாமே இருக்குன்றதுனால குடும்பத்தை அதாவது நம்ம ஃபேமிலி, நம்ம அம்மா அப்பா விட்டுட்டு எல்லாரையும் விட்டுட்டு போகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றத பற்றி தான் குறிக்குது. ஓகேங்களா. ஏன்னா இவங்களும் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு கொஞ்சம் இவங்களை எல்லாரையும் விட்டுட்டு போகிறோமே அப்படின்றதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஓகேங்களா. அதை பற்றி தான் இது குறிக்குது. அவங்க வெளிநாட்டுக்கு போகிறாங்கன்னா காசு சம்பாதிக்குது, ஆனால் இருந்தாலும் வந்து இங்கே எல்லாரையும் விட்டுட்டு போகிறோமேன்ற கஷ்டமும் தான் இதில் இருக்குது. ஓகேங்களா. சந்தோஷமாக அவங்க போகல, வெளிநாட்டுக்கு போகிறவங்க கஷ்டப்பட்டு தான் போகிறாங்க அப்படின்றது தான் இந்த பைல் 4. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பைல் 1 பைல் 2 பைல் 3 பைல் 4, இந்த பைல் 3 எல்லா 4 கார்டுமே வந்து கஷ்டத்தில் இருக்கிறது தான் கார்டு வந்திருக்கு. ஸோ நான் இதுக்கான கைடன்ஸ் மட்டும் வந்து புக்கிலேருந்து எடுத்துகிறேன். ஓகேங்களா. ஓகே. என்ன வந்துச்சுன்னா ரீரைட் இன் த லைட், உங்களுடைய வந்து ரீரைட்னா என்ன சொல்லலாம், மறுபடியும் உங்களுடைய லைஃப்பை வந்து ரீரைட் பண்ணுங்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க.
நான் அந்த மேலே இருக்கிற இந்த இது மட்டும் தான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா. ரீரைட் இந்த லைட் உங்களுடைய பவராகட்டும், உங்களுடைய அதனுடைய நம்மளுக்குள்ளே ஒரு லைட் இருக்குது ஓகேங்களா. வெளியே நீங்கள் தேடுறதை விட நம்மளுக்குள்ளே ஒரு லைட் இருக்குது. ஒளி லைட்னா என்ன சொல்லலாம், ஒளி சொல்லலாம், ஒளி கெட்டை சொல்லலாம் ஓகேங்களா. என்னென்னா வந்து அதனுடைய உங்களுடைய பவரை வந்து மறுபடியும் நீங்கள் எழுத ஆரம்பிங்க. எழுத ஆரம்பிச்சிங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லது காத்துட்ருக்கு அப்படின்ட்டு அது மீனிங் ஓகேங்களா. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் கைஸ் நினைக்கிறேன். ஸோ லேட் ஆகிடுச்சு, அதனால சரின்ட்டு சின்ன ரீடிங் தான் அது, அந்தளவுக்கு பெரிய ரீடிங்லாம் கிடையாது ஓகேங்களா. இந்த ஃபைல் 4மே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு கைடன்ஸாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கஷ்டப்படுறத விட சரி ஓகே இது வந்து இன்றைக்கி மட்டும்தான் கஷ்டப்படுறோம், நாளைக்கெல்லாம் நம்ம கஷ்டப்படலன்னு நினச்சிட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பை பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வந்து நல்லதாக தான். அதான் சொன்னேன் ரீரைட் இந்த லைட்னா நீங்கள் மறுபடியும் எழுதி உங்களுடைய லைஃப்பை வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு தான் இது பண்ணணுன்னா ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிங்க, ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த கஷ்டத்தை தாங்கிட்டு நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் இருந்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்து நல்ல நாளாக தான் அமையும் அப்படின்றது தான் என்னோடய கருத்து ஓகேங்களா. சரி இந்த ரீடிங் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். பை.